இன்னைக்கு ஒருவேளை நீங்க தேடி தேடி போகிற ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இருக்கலாம். டாக்டர்ஸை தேடி தேடி நீங்க போகலாம். பெரிய சில வக்கீல்களை தேடி தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உதவியை தேடி 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 போல எத்தனை இடத்துல தான் அலைகிறது, எத்தனை இடத்துல தான் தேடி போகிறது, யார்கிட்டெல்லாம் தேடி போகிறது, எங்கெல்லாம் காத்து கிடக்கிறது, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. ஆனா வேதம் சொல்லுதா, நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்க நெருங்க, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒரு நாள் உங்களை தேடி கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் தேடி வர பண்ணுவார். என்னுடைய ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். ஹல்லேலூயா. நான் இதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் கட்டி இருக்கிற பெரிய அவினாசியில் இருக்கிற ஒரு பெரிய பாலத்தை திறந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய பாலம். கோயம்புத்தூருக்கே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் போல ஒரு பெரிய பாலம். அப்போ இப்போ சமீபமாய் ஒரு 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியாவுக்குள்ள ரத்னபுரி, சிவானந்த காலனி, இந்த ஏரியாவுக்குள்ள கூட்டமா போலீஸ் ஒருவேளை வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஜீப்ல வேன்ல வந்துட்டாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற இடம் எங்க அப்படின்னா நம்ம சர்ச்சோட கிரவுண்டை தான் கேட்பாங்க. அப்படின்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உள்ள நாங்கள் அந்த பஸ்ஸை நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த 2 டேஸுக்கு முன்னாடி நடந்த இதில் பாதுகாப்புக்காக வந்த போலீஸ் அவர்களுடைய வேன் உள்ளுக்குள்ளே எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிறுத்தலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. தாராளமாக நிறுத்திக்கிங்க சார், உள்ள தண்ணி கூட இருக்குது, உங்களுக்கு குடிக்கணும்னா கூட நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி தர்றோம், தாராளமாக நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன். ஒரு நாள் இந்த ஊழியம் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம யாரை ரொம்ப தேடி போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. கொஞ்சம் வர்றீங்களா, உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் வர்றீங்களா, நேற்றைக்கு கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக வச்சுருக்காங்களாமே. அப்புறம் அவங்களே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு, கொஞ்சம் வண்டியில் இறங்க ஃபாதர், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா, அந்த மாதிரி. அப்போ நான் அன்னைக்கு யோசித்து பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய தேடி 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 போன காலம். அப்படியே தேடி யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்களா, யாராவது ஒருத்தர் பேச முடியுமா, இவங்களுக்கு முன்னாடி யார் பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு காலம். யாராவது ஒருத்தர், ஒரு போலீஸ் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால், சார் உங்களுக்கு தான் தெரியல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாரு இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது, உண்மையிலே இது எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை, எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை. இன்னைக்கு அவங்க சின்னவங்களும் நம்மவும் பெரியவங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு ஆண்டவர் போஸ்டிங் கொடுத்துருக்கிறாரு, கனத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்களேன், சூழ்நிலை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாருங்க. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற தேவன் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை செய்கிறவர். நான் நம்புறேன் இந்த சூழ்நிலை சீக்கிரமா மாறும். நீங்க எந்த இடத்துல தேடி போகிறீர்களோ, நீங்க தேடி போகிற அந்த சூழ்நிலையை மாற்ற பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க சொல்லலாம், எதுக்குனாலும் நான் தேடி தேடி போக வேண்டியதா இருக்குது, அன்புன்னா தேடி போக வேண்டியது இருக்கு, தேவைன்னா தேடி போக வேண்டியது இருக்குது. நான் எல்லாரையும் தேடி தேடி போகிற அந்த நாள் என்னைக்கு நிற்கும்? நான் என்னைக்கு இதை ஸ்டாப் பண்ணுவேன்? நான் தேடி போகவே கூடாது. சில நேரத்தில் சில மனிதர்கள் பாருங்க, நம்ம தேடி போகும்போது அவ்வளவு அவமானப்படுத்துவாங்க, அவ்வளோ மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப நம்ம நினைப்போம், இனி இந்த மனுஷனுடைய மூஞ்சில முழிக்கவே கூடாது, இனி இந்த இடத்துக்கு போயிடவே கூடாது, நம்ம இனி தேடி போக கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, சில சூழ்நிலைகள் திரும்பி வரும், திரும்பியும் அதே மனுஷனிடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் பெரிய ரோசக்காரனாட்டும் போனவன்னு திரும்பி வந்த அப்படின்னு அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவமானமா பேசுவாங்க. அப்படியே நம்ம போயிட்டு வர இப்போ என்ன எங்க வச்சுட்டு வந்தோம், மூஞ்சி எங்க வச்சு வந்துருந்தேன் அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்போ திருப்பியும் நம்ம அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள்
இது யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். நீங்க போகவே கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல கூட போய் நிற்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். நான் இவங்கள்ட்ட காலமான கூட போக கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர், பட் இவங்க முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பாரோ? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 26ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே ஒரு தேவ பிள்ளை போய் முன்பாக நிற்கிறது. அதே 26ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலே அவர்கள் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப வந்து இதில் தீவிரமாக இருக்கணும். அப்படின்னா நான் வந்து தேடி சிலதில் போக மாட்டேன் அப்படின்றது. பாருங்க, நீங்கள் வேதத்தில் தானியேலின் புஸ்தகத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த தானியேலுக்கு விரோதமாக பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடும் தானியேல் வந்து அந்த ராஜாவை வந்து தேடி போகவே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எனக்கு உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வரும். ஆண்டவர் எந்த மனுஷனையும் எனக்காக மாற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். சில காரியத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேடி போனாதான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தேடி போனாதானே கிடைக்கும், தேடி போனாதானே தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா அது நம்மளையே தேடி வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த இடத்துல யாரு? தானியேல் தேடி போகல. ஆனா தானியேல் ஆராதிக்கிற தெய்வம் அந்த ராஜாவையே அவனிடத்திலே தேடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். மொர்தெகாயை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இந்த மொர்தெகாய் தான் ராஜாவினுடைய உயிரை காப்பாத்தினார். ஆனா அங்கீகாரம் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர் தேடி போகவே இல்லை. அப்படின்னா நான் இப்படி செஞ்சனே, எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தீங்களா, எனக்கு ஏதாவது கைத்தட்டல் கொடுத்தீங்களா? ஒண்ணுமே தரலையே, நீங்க என்ன இப்படி வெறுமையா அனுப்பிட்டீங்களே. தேடி போகவே இல்லை. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் ராஜாவினுடைய தூக்கத்தை கெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை தேடி வர பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தோம்னா நம்ம தேடி போலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் தரணும். என்ன ஆசீர்வாதம் தரணும் அப்படின்னா, நம்ம தேடி போக கூடாது, அது நம்மளை தேடி வரணும். ஆமென். ஈசாயினுடைய பிள்ளைகளிலே தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. தாவீது ராஜ பதவிக்காக எங்கேயும் தேடி போகல. என்ன ராஜாவாக்குங்க, நான் தான் ஒரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி எங்கேயும் தேடி போல. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் இங்க வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பாட்டுல கையை வைக்க மாட்டேன். பாருங்க, அந்த பதவி வந்து அந்த மனுஷனை தேடி போகுது. அப்போ எதையுமே நீங்க அந்த அளவுக்கு உயர்த்தப்படணும், நம்ம அந்த அளவுக்கு உயர்த்தப்படணும். ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை தேடி வரும், உங்களை தேடி வரும், கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி வரும். பிணம் எங்கேயோ அங்கு கழுகு வந்து சேரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு எல்லாருமே இதை ஒரு ஜெபமா நம்ம செய்ய போறோம். ஆண்டவரே, இனி இது வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை நீங்க மாத்தணும். ஆண்டவரே, என்னுடைய லெவலை நீங்க பெருசு பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் போய் தேடி அல்ல, அதுவா என்ன பண்ணணும். நான் நம்புறேன், ஒர்க்க நீங்க தேடி போகிற காலம் முடிஞ்சு உங்களை தேடி வருகிற காலத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். பணத்தை நீங்க தேடி போகிற காலத்தை கர்த்தரை விட்டுட்டு உங்களை தேடி வருவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அன்பை நம்ம தேடி போகக்கூடாது. தேடி போனா அன்பு நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு தேடி போகணும்? ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் அன்பை தேடி எல்லாம் போக மாட்டாங்க. என்ன நேசிக்கிறியா, என்ன லவ் பண்றியா, இல்லை என்கிட்ட பேசுவியா, என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவியா, எனக்கு சேட் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அந்த லெவலுக்கு நீங்க போகக்கூடாது. ஆனா உங்களை தேடி சிலர் உங்களை நேசிப்பாங்க. ஆனா அந்த நேசிக்கிறவங்களையும் ஓவரா வச்சுக்க கூடாது. சில விஷயத்தை நம்ம தேடி வந்தா கூட நம்ம வந்து அதை ஏத்துக்கணும்னா நம்ம தான் டிசைட் பண்ணணும்.
என்னை தேடி வர்றது எனக்கு வேணுமா வேண்டாமான்றத நான் தான் டிசைட் பண்ணணும். அவங்க தேடி வர்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது. அதுலயும் ஆண்டவருடைய சித்தம் நமக்கு இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நீங்க சீக்கிரமா மாத்தணும், என்னுடைய சூழ்நிலையை சீக்கிரமா மாத்தணும், என்னுடைய தொழில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். இனி நான் தேடி அல்ல, அது என்ன தேடி வரும். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். அற்புதம் உங்களை தேடி வரணும், அதிசயம் உங்களை தேடி வரணும், சுகம் உங்களை தேடி வரணும், உயர்வு உங்களை தேடி வரணும், வருமானம் உங்களை தேடி வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம தேடி இல்லை, நம்ம தேடி இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க போய் நிற்க மாட்டீங்க, நீங்க எதுக்கும் போய் நிற்க மாட்டீங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் சிஸ்டர், ஒரு காலம் வரைக்கும் தான் பிரதர். அந்த காலத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நடக்கும். கர்த்தரே எல்லாத்தையும் உங்களை தேடி வர பண்ணுவார். சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் இது எப்படி கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் இது எப்படி வாய்க்குது. ஆனா என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் அப்படி வாய்க்கும் பாருங்க. அதான் ஆண்டவர் நம்ம மேல் வச்ச பெரிய இரக்கம். எங்க போனாலும் நம்ம நஷ்டப்பட்டுட்டு வரமாட்டோம், எங்க போனாலும் ஒரு பெஸ்டான ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும். அது கர்த்தர் நம்ம மேல் வைத்த பெரிய கிருபை. இதெல்லாம் நீங்க தனித்தனியா பர்சனலா நீங்க ஜெபம் பண்ணி இதை வாங்கணும், இதை வாங்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிரேஸ் சம்பந்தப்பட்டது, கிருபை சம்பந்தப்பட்டது. சில மனுஷங்க தலை மேல அந்த கிருபை இருக்கும். ஆனா சில மனிதர்கள் பாருங்க, எங்க போனாலும் அது அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது, எங்க போனாலும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், ஆனா அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மேல் இருக்கிறார், நம்மேல் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், தேடி வர பண்ணுகிற கர்த்தர், தேடி வர பண்ணுகிற கர்த்தர். ஊழியத்திற்காக நம்ம தேடி தேடி போய் ஆத்துமாக்களை சந்திக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை தேடி தேடி போய் நம்ம செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமாமா. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேலை என்னன்னா கர்த்தரை தேடுறதாப்பா உன் வேலை, கூட கொடுக்கறது கர்த்தரை கொடுத்துருவார். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய சர்ச் ஆஃப் கார்டில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஓவர்சியர் ஒருத்தர் இருந்தார், வெல்லஸ்லி சாலமோன் அப்படின்ற ஒரு ஓவர்சியர். அவங்க இன்னைக்கு சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்ல தேவனுடைய மனுஷன். அப்போ அவங்க சர்ச்சுக்காக எப்போ இது பண்ணாலும், ஐயா ஒரு சர்ச்சுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு சொந்தமான இடம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக சர்ச்சை கட்டிடுவோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? டே நீ எங்களெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மீன் வந்துச்சுன்னா கூட தானா வரும்னாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பார்ல. வேதம் சொல்லுது 12 கூட நிறைய மிச்சம் எடுப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, வனாந்தரத்தில் யாரா கூட வச்சு வித்துட்டு இருந்தா? யார் அங்கே ரோட்டில் கூடன்னு வித்துட்டு இருந்தாங்களா? இல்லை யாராவது வரும்போது 12 கூட எடுத்துட்டு வந்தாங்களா? கிடையாது, யாருக்குமே தெரியாது. அங்க மீனும் அப்பவும் இருக்குது, அந்த மீனும் அப்பவும் இருக்கிறதுக்கு கூட எங்கிருந்து வந்துச்சு தெரியாது, கூட வந்துடும். ஆமே. நம்ம வீட்டிலே பாருங்களேன், நம்ம வீட்டிலே பாருங்க, ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு கவர் கூட வீட்டில் இல்லைங்க, ஒரு கவர் கூட வீட்டில் இல்லைங்க. ஆனா அந்த பொருள் அழகா பார்சலாகி அவங்களுக்கு போகும், அது ஒரு கூடையில தான் போகும். அந்த கூடை எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது, எங்க வச்சிருந்தோன்னே தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் அந்த பொருள் கொடுக்குறதுக்கு ஒரு கூடை நமக்கு எப்படினாலும் கிடைச்சிடும். அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க மேல கிருபை பெருகினா போதும், நீங்க ரெடியானா போதும், நீங்க அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறிட்டா போதும், அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் சரியாய் நேர்த்தியாய் நடக்கும். ஆமென். நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க கேட்க வேண்டியது ஒன்று என்னன்னா, நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் அழகா அதை யூஸ் பண்றதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன நீங்க ரெடி பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம ரெடி ஆயிட்டோம்னா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் 100% ரெடி ஆகும். நம்ம ரெடி ஆனதுக்கு பிற்பாடு ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு.
நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சென்னையில் ஒரு மனுஷன் வந்து ஊழியக்காரங்களை ரொம்ப பழி வாங்கிறது, திட்டுறது, ஒரு மரண படுக்கையில் படுத்து கிடந்தார். அவருடைய உயிர் போகவே இல்லை. அப்போ கடைசியில் அவர் சொன்னாராமா, ஆண்டவரே நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்குங்க, நித்திய ஜீவனுக்கு நான் பாத்திரனா மாறிட்டேன்னா இப்போ என் உயிரை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் சொல்லி வாய முடி 10 நிமிஷத்துக்குள்ள அவர் மரித்து தேவராஜ்யத்துக்குள்ள போயிட்டாரு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா இம்மையில மட்டும் இல்லை, மறுமைக்கும் நான் ரெடியான கொண்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஜெபம் பண்ண போறேன்? இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என்னை தேடி வரணும். கர்த்தர் என்னை தேடி கொண்டு வர பண்ணுகிறவர். கர்த்தர் நல்லவர். தாண்டி என்னிடத்திற்கு வரணும். ஆண்டவரே, இனி நான் அல்ல, இந்த காரியத்திற்கு நான் அலைஞ்சது போதும், நான் ஓடுனது போதும், நான் திரிஞ்சது போதும். ஆனா நீங்க நினைப்பீங்கன்னா அது என்னை தேடி வரும், என்னை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்க தானே? ஆண்டவர் கொண்டு வந்து கரெக்டா கர்த்தர் விடுவார். ஆமென். கவனிங்க, அந்த கடல்ல வந்து எத்தனையோ மீன்கள் இருந்துச்சு. அந்த யோனாவை விழுங்கின மீனை மாதிரி அந்த சைஸ் உள்ள மீன் எத்தனையோ மீன் இருந்துச்சு. ஆனா கரெக்டா அந்த கப்பலுக்கு முன்னாடி சரியான நேரத்துல அதுவும் தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள விழுந்தான்னா எத்தனை நிமிஷம் வந்து தண்ணிக்குள்ள இருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆத்துக்குள்ள தண்ணியில மூழ்கி எடுத்து 1 2 3 எண்ணு அப்படின்வாங்கல்ல. நம்ம 1 2 3 ஒரு 25 என்றதுக்குள்ள எந்திரிச்சிருவாங்க எல்லாருமே. ஒரு 50 எந்திரிக்கிற மோஸ்ட்லி அப்படி போய் ரொம்ப தண்ணி கடியில் ஒரு தம்மை பிடிச்சிட்டு இருந்தா கூட ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு மேலாம் இருக்க முடியாது. அதுக்குள்ள மூச்சு திணறும். அப்ப பாருங்க, யோனாவை தூக்கி போட்ட அடுத்த நிமிஷத்துல நான் என்ன கேட்டேன்னா வாயை பொளந்துட்டே வச்சிருக்கும் போல. அது அப்படியே கரெக்டா அந்த டைம் கூட மாறாம அந்த லொகேஷனுக்கு எவ்வளோ அழகா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய மீன். ஆச்சரியமா இல்லை? அப்ப நான் நம்புறேன், நமக்கான காரியத்தை ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார், காத்திருக்க வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம காத்திருக்க மாட்டோம், அது நமக்காக காத்திருக்கும். நீங்க வந்து எனக்கு இந்த இடத்த குறித்து யோசிக்கும் போது சொல்லுவாங்க அந்த ஓனர்ஸ், நம்ம வாங்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் இந்த இடத்த நாங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சி 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா 7 இயர்ஸா நாங்கள் வந்து போர்டெல்லாம் வச்சுருந்தோம் இந்த இடம் விற்பனைக்கு அப்படின்னு. அதில் விற்பனைக்குன்னு வச்ச ஒரு வாரத்துக்குள்ளே விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்க வந்து கேட்டு ஏறக்குறைய முடிகிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்னமோ அவங்க பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு சரியான இது கிடைக்கல, கேன்சல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த இடம் விற்கிறதுக்கு எத்தனையோ நாளாக ட்ரை பண்ணுறோம். கடைசியில் இத்தனை நாள் தாண்டி இது உங்களுக்காகவே இருந்திருக்கு சார், உங்களுக்காகவே வெயிட் பண்ணியிருக்கு சார், இது சர்ச்சுக்காகவே வெயிட் பண்ணியிருக்கு சார். அப்ப எவ்வளவு ஆண்டவர் நல்லவர் பாருங்க, நமக்காக வெயிட் பண்ண வைக்கிறாரு. அவங்கள கூட விற்க விடாம, நீ கொஞ்ச நேரம் பொறுமையாயிரப்பா, என் பிள்ளை வர வேண்டியது இருக்குது, என் பிள்ளைங்க வர வேண்டியது இருக்குது, இங்க ஒரு தேவாலயம் வர வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் நமக்காக வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். பிரதர், இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை. இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானால் தாண்டி வர பண்ணுகிறவர் கர்த்தர், தாண்டி வர பண்ணுகிறவர் கர்த்தர். என்னை தேடி அது வரும், என்னை தேடி அந்த ஆசீர்வாதம் வரும். என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை கர்த்தர் தேடி வர பண்ணுவார், அந்த வேலையை ஆண்டவர் தேடி வர பண்ணுவார், அந்த குழந்தை பாக்கியத்தை தேடி வர பண்ணுவார், அந்த உதவியை ஆண்டவர் தேடி வர பண்ணுவார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அந்த பிசினஸ் ஆண்டவர் தேடி வர பண்ணுகிறவர், தேடி வர பண்ணுகிறவர், தேடி வர பண்ணுகிறவர், என்னை தேடி வர பண்ணுகிறவர். ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இதை ஒரு ஜெப குறிப்பா நீங்க மாத்திக்கிங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசனமான வார்த்தையை ஆண்டவர் நம்மளை விசுவாசிக்க பண்ணுகிறார். நீங்க இதை என்ன பண்ணணும்னா 100% நம்பணும். அதுக்காக தான் ஆண்டவர் நிறைய சாட்சிகளை எழுப்பி வச்சிருக்கிறார்.
நாங்கள் ஏன் இந்த சாட்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மகளே இங்கெல்லாம் செஞ்சேன்ல உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய பேர் சாட்சி எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் போகவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார், ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசுவே நீர் பெரியவர், இயேசு பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், பெரியவர்.